Assalamu alaikum and hello viewers, welcome to Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மேங்கோ மில்க் அல்வா தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஷ் செய்யிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான பொருட்கள் போதும். அது இல்லாம டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி செய்யறதுங்கறத இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மேங்கோ மில்க் அல்வா செய்யிறதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நல்லா பழுத்த கனிஞ்ச மாம்பழமா நல்லா ஸ்வீட்டா இருக்குறதா பார்த்து எடுத்து தோல் சீவி அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேன். அப்புறம் பாதாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டீஸ்பூனுக்கு நெய் எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு ஏலக்காவை இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்க இந்த மாம்பழத்தை வந்து நான் நல்லா பியூரியா பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கு வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பல்ஸ்ல ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ அல்வா செய்யிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நல்ல ஒரு கனமா இருக்கிற பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகுனதோ நம்ம அரைச்சு வச்சிருக்க மேங்கோ பியூரியை வந்து இதுல சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பால் பவுடர் நிறைய சேர்க்கிறது பிடிக்கலனா நீங்க வந்துட்டு கொஞ்சமா பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா மில்க் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்கிறதுக்கு மில்க் பவுடர் கட்டி கட்டியா பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த கட்டி எல்லாமே உடைஞ்சு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துரும். எப்பவுமே அல்வா செய்யிறதுக்கு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வரைக்கும் தான் அடுப்பை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கைவிடாம இதுல மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த அல்வாவோட டேஸ்டே இருக்கு. இப்போ பாருங்க அந்த கட்டி கட்டியா இருந்தது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே பால் பவுடர்லயும் சுகர் இருக்கும். ஆனா நான் எடுத்துர்க்க பால் பவுடர்ல பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால தான் நான் சுகர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன். உங்களோட மில்க் பவுடர்ல வந்து சுகர் நல்லாவே இருந்துச்சுனா நீங்க உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சுகரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. கண்டினியூவா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ அல்வா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஏலக்காவை வந்து இடிச்சதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கறேன். இப்போ பாருங்க அல்வா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில இருக்கு. பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். நாம மிக்ஸ் பண்ண எல்லா அல்வாவுமே ஒரே இடத்திலே வரும். தனியா பிரிஞ்சு போகாம அந்த ஒரே மாதிரி சேர்ந்து வரும்போது அல்வா வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற மாம்பழ சீசன் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி அல்வா வந்து நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அல்வா செய்யிறதுக்கு நம்ம எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலருமே மிக்ஸ் பண்ணாம நேச்சுரலான கலர்ல ரொம்ப ஹெல்தியா அல்வா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் சர்வ் பண்ண போறேன். அல்வா பாருங்க எவ்வளவு அழகா விழுகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த அல்வா. கண்டிப்பா இந்த அல்வாவை உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு மேல நான் கொஞ்சமா பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கிறேன். நீங்க வந்துட்டு கேஷ்யூ அண்ட் ரேசின்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான யம்மியான மேங்கோ மில்க் அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில மீட் பண்றேன். Thanks for watching.